மாட்டுக்கு மூக்கு குத்தையிலையோ இல்லை வேறு ஏதாவது மாட்டுக்கு ஏதாவது காயம் ஆயிடுச்சுனாலோ இந்த மாதிரி தும்பச்செடி இருக்குங்க, காட்டுக்குள்ளையெல்லாம் இருக்கும். இந்த தும்பச்செடியில் இருக்கிற இலையை பொறிச்சுன்னு அது கூட ஒரு அளவுக்கு ஒரு 10-20 இலை பொறிச்சோம்னா போதுங்க. பொறிச்சு அது கூட கொஞ்சம் சுண்ணாம்புங்க, ஒரு பொட்டளவுக்கு சுண்ணாம்பு, இல்லைன்னா தெளிஞ்ச சுண்ணாம்பு நீர் இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. அது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிங்க. அதையும் மாட்டுடைய மூக்கில் காயமாக இருக்குது, அந்த காயமான இடத்துல ஊற்றிட்டு அப்படின்னா இந்த புண்ணு நல்லா ஆறிடுங்க. வேறு மருந்தே போட வேண்டியது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு சுண்ணாம்பு வச்சா போதுங்க. அது இன்னும் தெளிஞ்ச சுண்ணாம்பு நீரை பயன்படுத்திக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மாட்டுக்கு மூக்கில் காயம் இருக்கிற இடத்துல ஊற்றலாம், இல்லை வேறு இடத்துல காயம் இருந்தாலும் ஊற்றலாங்க. ஊற்றினோம்னா லேசாக புண்ணு இருந்தால் ஒரு ட்ரிப் ஊற்றினா போதுங்க. அதிகமாக புண்ணு இருந்தால் ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப் அந்த புண்ணை பொறுத்து ஊற்றணும். ஊற்றிட்டா சீக்கிரம் நல்லாயிருங்க. கடையில் வாங்குகிற மெடிசனை விட நம்ம காட்டில் இருக்கிற இந்த செடி இலதழை பறித்து போட்டோம்னாலே நல்லாயிருங்க. எங்கள் மாட்டுக்கு பாருங்கள், மூக்கில் அருந்து வச்சுங்க குத்தி மாடு ஊசியோடு கொண்டுட்டு போய் மிரண்டு அருந்து வச்சுங்க அதை போட்டிருக்கோம். இதுக்கு மூக்கு நாங்கள் ஒரு மாத்தியில் புண்ணாயிடுச்சுங்க. இதுக்கும் அந்த மருந்து ஊற்றி இருக்கிறோம். இது மூக்கு பாருங்களா, மூக்கு நாங்கள் ஒரு எங்கே போயிடுச்சுன்ட்டு இதுக்கு அந்த மாதிரி அடிக்கடி ஊற்றிடுவோங்க. இதுக்கு கொஞ்சம் தாக்குப்பட்டாலும் புளிஞ்சி வட்டாலும் புண்ணாயிருங்க. மூக்கை நாங்கள் ஒரு இழுத்துனால புண்ணாயிருது. இது மாதிரி போட்டால் நல்லாயிரும். இப்போ பாருங்களேன், போட்டு ஒரு 4 நாள் 5 நாள்லேயே அதே மாடு 2களுக்கு புண்ணு ஆறிடுச்சு பாருங்கள். சீல் பிடிச்சிருந்தா கூட புழு வச்சுருந்தா கூட அதை ஊற்றினா நல்லாயிருங்க. அது பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதை எடுத்து 1 வாரம் ஆயிடுச்சுங்க மருந்து ஊற்றி. ஒரே தடவை தான் ஊற்றுனேங்க.